வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை மனம் வெளுக்க. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சிவ சிதம்பரம் பெருமூச்சு உயிர்த்தார். ஒரு பிரச்சனை தீர்ந்ததை நினைத்து அவர் நெஞ்சு உந்திய நெடுமூச்சுதானா அது? அல்லது மேலும் எதிர்நோக்கி நின்ற புதிய பிரச்சனைகளை மனம் அசை போட்டதால் எழுந்த அனல் மூச்சுதானோ என்னவோ? அவர் மகள் கமலத்துக்கு ஒரு மட்டும் கல்யாணம் முடிந்து விட்டது. அந்த நினைப்பு அப்பாடா என்று ஒரு நிம்மதியை அவருள் கொண்டு சேர்த்தது உண்மைதான். கமலத்துக்கு கல்யாணம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளித்த பெரிய விஷயம். கமலத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தந்த நிகழ்ச்சி. எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் தன்னுள் விதைத்து அன்றாடம் பசுமை கனவுகளை அறுவடை செய்து வந்த பெண்ணுள்ளம் கால ஓட்டத்தில் கூம்பி குவிந்து ஏக்க பெருமூச்சுகளை விட்டு கொண்டிருக்கும்படியான சூழ்நிலையிலேயே வளர்ந்தது. தனக்கும் கல்யாணம் என்று ஒன்று நடக்குமா என்று அவள் குமைய நேர்ந்தது. கமலத்துக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வீட்டோடு வைத்திருக்கிறீர்களே என்று வக்கனை குளித்தார்கள் அக்கம் பக்கத்தினரும் உற்றார் உறவினரும். அவர்களுடைய மற்றும் சமூக மனிதர்களுடைய சின்ன மனசை, சிறியதோர் கடுகு உள்ளத்தை, சுயநலத்தை, பேராசையை, வியாபார போக்கை சிவ சிதம்பரம் சந்திக்க நேரிட்டது. கல்யாண முயற்சிகளின் போது கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று வாய்கிழிய பேசுகிறார்கள். கல்யாண முயற்சியில் ஈடுபடுகிற போது மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் லாப நோக்கம் கொண்டு வியாபாரிகளாக மாறிவிடுகிறார்கள். பேரம் பேசுகிறார்கள். ஓரிடத்தில் பேசி முடிவாகப் போகிற கட்டத்தில் மற்றொரு பெண் வீட்டுக்காரர் 1000 2000 அதிகம் தருவதாக ஆசை காட்டியதும் மனித தன்மையை காற்றிலே விட்டுவிட்டு பணத்தாசையோடு செயல்பட்டார்கள். இப்படி ஒன்றா இரண்டா புத்தி கொள்முதல் கணக்கில் வரவுகள் எத்தனை எத்தனையோ. வருஷங்கள் ஓடின. கமலத்துக்கும் வயது அதிகரித்து கொண்டே இருந்தது. அவளது புலப்பங்களும் பெருமூச்சுகளும் பெருகின. அவள் அம்மாக்காரியின் முணமுணப்புகளும் தொணதொணப்புகளும் அமைதியை குலைத்தன. சிவ சிதம்பரம்தான் என்ன செய்வார் பாவம். ஊர் ஊராக அலைந்தார். தெரிந்தவர்கள் வேண்டியவர்கள் என்று எல்லாரிடமும் சொல்லி வைத்தார். எப்படியோ ஓர் இடம் சித்தித்தது. பேரங்கள் வாக்குறுதிகள் வெற்றிகரமாக முடிந்தன. நகைகள் ரொக்க பணம் மாப்பிள்ளைக்கு சூட்டு வகையரா கல்யாண செலவு என்று பல ஆயிரம் தாள்கள் பறந்து மறைந்தன. கன்னி கமலம் மணமகள் வேடம் தாங்கி கல்யாண நாடகத்தில் சந்தோஷமாக நடித்து திருமதி சந்திரசேகரன் என்ற பதவி ஏற்று மாப்பிள்ளை வீடு போய் சேர்ந்தாள். மணமகளே மணமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குளமிருக்கும் குணமிருக்கும் வாசல் எங்கள் வாசல் என்று ஒளி பெருக்கிகள் ஓலமிட்டு வரவேற்றதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. உரிய முறைப்படி பண்ட பாத்திரங்கள் பலகார வகைகள் முதலிய சகல சீர்சிறப்புகளுடன் அந்த வீட்டிலே கொண்டு கமலத்தை சேர்த்துவிட்டு வந்த சிவ சிதம்பரம் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார் என்றால் அது நியாயமேயாகும். அந்த நிம்மதி அல்பாயுசானது என்பதை உணரும் சக்தி பெண்ணை பெற்ற பெரியவருக்கு அவ்வேளையில் இல்லைதான். அவருக்கு ஞானோதயம் ஏற்படுவதற்கு வெகு காலம் தேவைப்படவில்லை. 2 3 மாதங்களிலேயே குளம் இருக்கும் குணமிருக்கும் வாசல் எங்கள் வாசல் என்று பெருமை ஒளிபரப்பு பண்ணி மருமகளே வாவா என்று அழைத்த வீட்டில் குணக்கேடர்களே குடியிருந்தார்கள் என்பது புரிந்துவிட்டது. அம்மா பர்வதம் இனிப்பு வகைகளும் முறுக்கு சீடை தினுசுகளும் தயாரித்து கொண்டு மலர்ந்த முகத்தோடு மகளை பார்க்க போனாள். மறுநாளே கொண்டை முடிந்து தொங்க போட்டது போல் மூஞ்சியை உம்மென்று வைத்துக்கொண்டு திரும்பி வந்தாள். அவளுக்கு புலம்புவதற்கு புதிய விஷயங்கள் கூடை கூடையாய் கிடைத்திருந்தன. கமலம் அங்கே சந்தோஷமாக இல்லை. மாமியார்காரி பெரிய தாடகை, மருமகளை படாத பாடுபடுத்துகிறார். மாப்பிள்ளை பையன் அம்மா பிள்ளையாக இருக்கிறான். நாம எவ்வளவோ செய்திருந்தும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. குறை கூறி குத்தி காட்டிக் கொண்டே இருக்கிறாங்களாம். கமலம் அந்த வீட்டிலே சம்பளம் இல்லாத வேலைக்காரியாகத்தான் இருக்கிறாள். ஏகப்பட்ட வேலைகள். அப்படி வேலை செய்தும் நல்ல பெயர் இல்லை. இந்த ரீதியில் பல பல சொன்னாள். கொள்ள நுழை துருத்தியைப் போல சிவ சிதம்பரத்தின் நெஞ்சு அனல் பெருமூச்சை வெளியே தள்ளியது. நாமும் எவ்வளவோ பிரயாசப்பட்டு நல்ல இடமாக வலை போட்டு தேடினோம். கமலம் பெரிய மனுஷியாகி 15 வருஷம் ஆயிட்டதே, இன்னும் வீட்டோடு வைத்திருப்பது நல்லா இல்லை என்று கிடைத்த இடத்தை முடிச்சோம்.
பையன் சுமாரா படிச்சிருக்கான். தனியார் நிறுவனம் ஒன்றிலே சாதாரண வேலை ஒண்ணு பார்க்கறான். பெரியத்தனங்கள் பண்ண மாட்டான், பேராசை படமாட்டான் என்று நினைத்தோம். அவனோ இந்த லட்சணத்துல தான் இருக்கிறான். என்ன பண்ண முடியும்? கமலத்தின் தலையெழுத்து இவ்வளவுதான்னு நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். சிவசிதம்பரம் இப்படி தனக்கும் தன் மனைவிக்கும் ஆறுதல் கூறிக்கொண்டார். ஒரு நாள் கமலத்துக்கு கல்யாணமாகி 6-7 மாதங்கள் கழிந்தபோது சிவசிதம்பரம் காலை உணவு சாப்பிட்டு விட்டு ஈசி சேரில் சாய்ந்திருந்த சமயம் வாசல் கதவு தட்டப்பட்டது. யாரது என்று கேட்டவாறு எழுந்து போய் கதவை திறந்த சிவசிதம்பரம் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார். அங்கே கமலம் கையில் ஒரு பையுடன் நின்றாள். வா என்று கூட சொல்லத் தோன்றாமல், என்னம்மா, நீ மட்டும் தான் வந்திருக்கியா, மாப்பிள்ள வரலையா என்று விசாரித்தார் அவர். விலகி நின்று மகளுக்கு வழிவிட்டார். அம்மா பர்வதமும் அடுப்படியிலிருந்து வெளியே வந்தாள். மகளின் தோற்றமே அந்த தாயின் வயிற்றில் புளியை கரைத்து நெஞ்சில் பெரும் சுமையை ஏற்றி வைத்தது. என்ன கமலம், இப்படி ஆயிட்ட? ஆளே அடையாளம் தெரியலையே, மெலிஞ்சு கருத்து என்று தாய் அங்கலாய்த்தாள். மகள் அவள் மீது சாய்ந்து தோளில் முகம் புதைத்து விம்மினாள். என்னவோ ஏதோ என்று பதறினார் பெற்றோர். அவளை தேற்றி நல்லது கூறி மெதுமெதுவாக விசாரித்தார்கள். அவள் சொன்ன 6 மாதத்து கதையே ஒரு மகாபாரதமாக இருந்தது. சந்திரசேகரன் நல்லபடியாக இல்லை. குடிக்கிறான், பணம் வைத்து சூதாடுகிறான். கமலத்தின் நகைகளை பிடுங்கிக் கொண்டு போய் அடகு வைத்து சூதாடி பணத்தை தோற்றுவிட்டான். இப்போது கை வளையல்களை பிடுங்க வந்தான். அவள் கொடுக்க மறுத்தபோது விறகு கட்டையால் அடித்தான். வளையல்களை முரட்டுத்தனமாக பிடுங்கிக் கொண்டு போனான். கமலத்தின் கைகள் வீங்கி இருந்தன. வலி இருந்தது. முதுகிலும் அடி விழுந்த தழும்புகள். அவள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தது மாமியாருக்கு பொறுக்கவில்லை. துடைகாளி, துப்பு கெட்ட மூதேவி, விடியா மூஞ்சி, தரித்திர பீடை, சனிப்பாடை, நீ அடியெடுத்து வைத்ததிலிருந்து இந்த வீட்டிலும் மூதேவி புகுந்து விட்டது. என் மகனும் களை இழந்து அழகு குழஞ்சு சீக்காளியாகி சந்தோஷமே இல்லாமல் ஆகி போனான் என்றெல்லாம் ஏசலானாள். காசு வைத்து சீட்டாடி கொண்டிருந்த போது போலீசார் வந்து சந்திரசேகரனையும் அவன் கூட்டாளிகளையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். மாமியார்காரி பத்திரகாளி ஆகிவிட்டாள். சூனியம் பிடிச்ச மூதி, சவம், நீ அழுது அழுதுதான் இந்த வீட்டுல இருள் மண்டி போச்சு. நீ உங்க வீட்டுக்கு போ என்று ஏசி கமலத்தை துரத்தி விட்டாள். மகள் சொன்னதை கேட்டதும் சிவசிதம்பரம் துயர பெருமூச்சு உயர்த்தார். அவரால் வேறு என்ன செய்ய இயலும்? அவரை பார்த்து பேச வந்த அருணாச்சலம் வீட்டு நிலவரத்தை அறிந்து சிவசிதம்பரத்துக்காக அனுதாபப்பட்டார். பெண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொன்னீங்க. சமூக நிலைமை அப்படி இல்ல. பெண்ணுக்கு கல்யாணம் ஆவதற்கு முன்னாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பெற்றோர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகும் பல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகிறது. உண்மையில் ஒரு பெண்ணின் கல்யாணம் அவள் வாழ்க்கையில் புதிய புதிய பிரச்சனைகள் புகுவதற்கு வழி செய்யும் வாசலாகத்தான் இருக்கிறது என்றார் நண்பர். பெரிய படிப்பு படிச்சவன், பணம் சொத்து பெரிய வேலையெல்லாம் உடையவன் நம்ம நிலைமைக்கு சரிப்பட மாட்டான். சாதாரண படிப்பும் சுமாரான வேலையும் மத்தியதர நிலையும் உள்ள ஒருவன் தனக்கு மனைவியாக வருகிறவளை நல்லபடியாக கவனித்துக் கொள்வான், கண் கலங்கும்படி செய்ய மாட்டான்னு எண்ணினேன். அவனோ மோசமாத்தான் நடந்து கொள்கிறான் என்று சிவசிதம்பரம் குறைபட்டு கொண்டார். ஆண் மனம் என்பதுதான் இதுக்கெல்லாம் அடிப்படை. ஆண் என்ற எண்ணமே சமூகத்தில் பெரும்பாலருக்கு ஒரு திமிரை, கர்வத்தை, பேராசையை, பெண்ணை அடக்கி ஆளும் விருப்பத்தை, மனைவியை அடிமை போல் கருதும் போக்கை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது. பெண்ணை வாழ்க்கை துணையாக மதிக்கும் பண்பை விட பெண்ணை கொண்டு தனது அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், தனது சுக சௌகரியங்களையும் பலவிதமான தேவைகளையும் பூர்த்தி பண்ண வேண்டும் என்ற நினைப்பும் நடப்புமே ஆண்களிடம் காணப்படுகிறது. இந்த நிலைமை மாறினால்தான் பெண் சமூகத்தில் நல்வாழ்வு பெற முடியும். அதற்கு ஆண்களின் மனம் புனிதம் உற வேண்டும். அப்படி மனம் வெளுப்பதற்கு மருந்தோ மார்க்கமோ ஏதாவது உண்டோ என்றார் அருணாச்சலம். அவர் ஒரு மாதிரியான நபர் என்பது மற்றவர்களின் எண்ணம். அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சிவசிதம்பரத்தின் உள்ளத்து அனல் நெடுமூச்சாக வெளிப்பட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.